தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம். அதிமுக, விசிக, காங்கிரஸ் சார்பில் தரப்பட்டுள்ள அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்படுமா என எதிர்பார்ப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பாக முதல் ஆலோசனைக் கூட்டத்தை இன்று நடத்துகிறது நாடாளுமன்ற கூட்டுக்குழு. சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் அதிகாரிகள் மசோதாவின் விதிகள் குறித்து கூட்டுக்குழுவுக்கு விளக்கமளிப்பார்கள் என தகவல். தமிழகம் முழுவதும் 26 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. ஈரோடு பகுதியில் இபிஎஸ்ஸின் உறவினர் இடங்களில் 2வது நாளாக ஐடி ரெய்டு. மதுரையை ஸ்தம்பிக்க வைத்த டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு போராட்டம். 5000 விவசாயிகள் மற்றும் பெண்கள் மீது 2 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு. எழுபது தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல். பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. பொதுவான இடத்தில் கட்சி கொடி வைக்க ஏன் அனுமதி கொடுக்கிறீர்கள்? ஒவ்வொருவரும் தங்களது வீடுகளில் கட்சி கொடி மரத்தை வைத்துக் கொள்ளலாமே என்றும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. வனவிலங்கு மனித மோதலுக்கு இழப்பீடு வழங்க கூடுதலாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. மதுரையில் நடந்த திமுக ஆர்ப்பாட்டத்தில் ஆளுநர் உருவபொம்மை எரிக்கப்பட்ட சம்பவம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு. இஸ்ரோவின் புதிய தலைவராக வி. நாராயணன் நியமனம். கன்னியாகுமரியை பூர்வீகமாக கொண்டவர். ஜனவரி 14ஆம் தேதி பதவி ஏற்கிறார். நெல்லையில் ஆம்னி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, 20 பேர் காயம். வேளாங்கண்ணியில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்ற போது சம்பவம். ஸ்ரீரங்கம் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 உற்சவத்தின் 9ஆம் நாள் நிகழ்ச்சி. முத்து கிரீடம் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த நம் பெருமாள். மதுரை அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்கான ஆன்லைன் டோக்கன் முன்பதிவு நிறைவு. 12,632 ஜல்லிக்கட்டு காளைகளும் 5,347 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்து தயார் நிலை. குவைத்தில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் பயணிகளின் உடைமைகள் வராததால் பயணிகள் தவிப்பு. அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தால் ஈடுபட்டதால் பரபரப்பு. துபாயில் நடிகர் அஜித் குமாரின் ரேஸ் கார் விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. கார் பந்தய பயிற்சியின் போது விபத்து என தகவல். காயமின்றி தப்பினார் அஜித் குமார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள நாகேந்திரன் வீட்டில் சோதனை. 30 பட்டா கத்திகளை பறிமுதல் செய்துள்ளதாக போலீசார் தகவல். கிரீன்லாந்தை அமெரிக்க கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும். நாட்டின் பாதுகாப்புக்காக கிரீன்லாந்து மீதான உரிமை மிகவும் அவசியம் என ட்ரம்ப் கருத்து.
திபெத் நேபாள எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 126ஆக உயர்வு. அதிர்ச்சி தரும் சிசிடிவி பதிவுகள்.